மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்முடைய ராசியில் இந்த வருஷம் பிறக்கும் போதே குரு பகவானுடைய அமைப்பு நம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவானுடைய இருப்பு, ராகு கேதுக்களினுடைய ஒரு இருப்பு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். 3-7-11 பிரமாணப்படி 3-7-11 சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிகப்பெரிய ஒரு யோகங்கள் வந்து சேரும் அப்படின்னு பிரமாணம் சொல்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடம் 3ஆம் இடம் இது மூணு ஸ்தானங்கள்லையுமே இந்த வருஷத்தில் நமக்கு ட்ராவல் பண்ணுறார். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆவதற்கான ஒரு யோகமான ஒரு நேரம் வந்தாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. தொழில் உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வாய்ப்புகள் வரும். கடுமையான பணி சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கும் நடக்கும், உங்கள் வீட்லேயும் நடக்கும். நீங்களும் நிறைய செலவு பண்ணுற மாதிரியான சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரியான சூழல்கள் நமக்கு இந்த வருஷத்தில் ஏற்படலாம். கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் இப்போ நம்மளாவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதுனாலும் ஒரு சின்ன விஷயம்னாலும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதன் பிறகு நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துண்டு ஒரு முன்கோபம், பிடிவாதம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாட்டையும் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். மாணக்கர்களுக்கு பயணங்கள் நிறைய போண்டிருக்கும். முக்கியமாக இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வருஷம் உள்ளபடியே மிகப்பெரிய பொற்காலம், மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் அப்படின்னு நாம் சொல்லலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிறக்குது. அடித்து தூள் கிளப்புங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே வேளையில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.